ஹலோ விவேஸ், அனைவரோடும் ஒரு இளைஞன் சவுதி அரேபியா போறான். அங்க போன பிறகு 3 பெண்களை சந்திக்கிறான். ஆனா அதுக்கு பிறகு அவனது வாழ்க்கையே மொத்தமா மாறுது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோல பாக்குறோம். கேரளா மாநிலத்துல இருந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. கேரளா மாநிலத்துல ஒரு கிராமத்துல மாதேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவனுடைய அப்பா அம்மா விவசாயம், அவனுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. இவன் தான் மூத்த மகன். அவனுடைய குடும்பம் ஏழ்மையா இருக்கு. இந்த நேரத்துல தான் படிச்சு முடிக்கிறான். எப்படியாவது சம்பாரிச்சு வாழ்க்கையில பெரிய ஆளாகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த நேரத்துல தான் வெளிநாடு போயிட்டு எப்படியாவது நம்ம சம்பாரிச்சு சீக்கிரமே பணக்காரனா எல்லாம். முக்கியமா தம்பி தங்கச்சி படிப்பு செலவு, வீடு கட்டுறது அப்படின்னு பல விதமான கடமைகள் அவனை சுத்தி இருக்கு. இப்பதான் அவங்க அப்பா வெளிநாடு போப்போன்னு சொல்றாரு. சரி அப்படின்னு ஒரு ஏஜென்ட் பாக்குறான். இப்ப அவனுக்கும் விசா ரெடி ஆகுது. அப்ப ஏஜென்ட் என்ன சொல்றாரு, நீ படிச்சிருக்கிறதால உனக்கு நல்ல சம்பளம், கம்ப்யூட்டர்ல வேலை, கஷ்டம் இல்லாத உட்காந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மாதேஷ் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வரான். உடனடியா அவனுக்கு விசா ரெடி ஆயிடுச்சு. உடனடியா இங்கிருந்து சவுதி போய் இறங்கினான். சவுதியில இறங்கிட்டு ஒர்க் பிளேஸ் போறான். அங்கதான் அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா கொடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், பில்டிங் ஒர்க். இப்ப இதுவரையும் மாதேஷ் கட்டிட வேலையை பார்த்தது இல்ல. பயங்கரமான வெயில்ல கம்பி கட்டுறது, காங்கிரட் வேலை அப்படின்னு பயங்கர கஷ்டமான ஒரு வேலை தான் அவனுக்கு கொடுத்துருக்கிறது. இப்ப இதை பார்த்து பயங்கரமா உறைஞ்சு போறான். இப்ப அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எது இருந்தாலும் நடக்கட்டும், நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், வேற வழியில அப்படின்னு வேலை செய்ய தொடங்குறான். 2 மாசம் வேலை செய்யறான். அவனாலே முடியல. ஆனா சம்பளம் சொன்னது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் சொன்னாங்க. ஆனா கொடுக்கறது 20,000 தான் சம்பளமா தராங்க. ஓவர் டைத்தோட 30,000 வருது. இப்ப இதை வச்சு அவனுக்குள்ள செலவு, சாப்பாடு செலவு அப்படின்னு இதுலயே பாதி போயிடுது. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த இடத்துல தான் டீ கடையில உட்காந்துட்டு இந்த இடத்துல தான் 3 பெண்கள் அங்க வராங்க. நீ இந்தியரான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். இப்பதான் அந்த 3 பெண்கள் சொல்றாங்க, வேலைக்கு வரியா, உனக்கு ஒரு நாளைக்கு 1500 ரியால் தரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தா யாரதான் போக மாட்டாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் உடனே சரி அப்படின்னு சம்மதிக்கிறான். இப்ப அந்த பெண்களும் சரிப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. இப்படி யோசிக்கிறான், நம்ம எத்தனை வருஷம் நம்ம இங்க வேலை செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. இந்த வீடு கட்டணும், தங்கச்சி கல்யாணம் இருக்கு, தம்பி படிப்பு இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இந்த இடத்துல சரி அப்படின்னு சம்மதிச்சுட்டு இப்ப அந்த பெண்கள் கூட அவன் பயணிக்கிறான். அப்படி என்னதான் வேலையா இருக்கும், மோசமான வேலையா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே போறான். அவனுக்கு எதுவுமே புரியல. இப்ப அந்த பெண்கள் சொல்றாங்க, நீ ஒரு இந்தியனா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். இப்ப உனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல, எனக்கு திருமணம் ஆகல அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு திருமணம் ஆகாத நல்ல வலிமையான ஆள் தான் தேவை, அப்பதான் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி அப்படின்னு அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்ப அவங்க வீடு ஒரு மலையை கடந்து தனிப்பகுதியில மிகப்பெரிய ஒரு வீடு இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கு அந்த 4 பேரும் போறாங்க. இப்ப மாதேஷ்க்கு ஒன்னும் புரியல. இப்ப அந்த வீட்டுல யாருமே இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இங்க உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீ வைக்கிறதா இங்க இஷ்டம், உன் இஷ்டம் போல நீ வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு அவன் நினைச்சிட்டே போறான். ஆனாலும் அவன் மனசுல வேறு மாதிரியே படுது. இவங்க 3 பேரும் கெட்ட பெண்களா நல்ல பெண்களா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு போறான். வீட்டுல நுழையிறான். வீடு மிகப்பெரியதா இருக்கு. இப்பதான் ஏதாவது உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்பதான் நல்லா வேலை பார்க்க முடியும், உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், இப்பதான் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். 3 வேளையும் சாப்பிட்டேன், இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த பெண்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு அந்த வீட்டுல அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அண்டர் கிரவுண்ட ஓபன் பண்றாங்க. அதாவது அந்த வீட்டோட அடித்தளம் வந்து இறங்குறான். அந்த 3 பெண்களும் கீழே வந்து இறங்குறாங்க. அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்படி என்னதான் இங்க இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே அவனு இறங்குறான். அங்க இறங்கி பாக்குறான். அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. 3 சிறுவர்கள் நிர்வாணத்தோட இருக்காங்க. அதை பார்த்துட்டு அலறான். என்ன இப்படி இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு அவன் கேட்கறான். அப்பதான் அந்த பெண்கள், இந்த சிறுவர்களை பாத்துக்கிறதா உனக்கு வேலை, இதுதான் நான் செய்யணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவன் திரும்புறான். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தேவை பணம் தான், உனக்கு ஒரு நாளைக்கு 1500 ரியால், இது பெரிய அமௌண்ட் தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாதேஷம் கொஞ்சம் யோசிக்கிறான். சரி அப்படின்னு அவன் மனசுல தோணுது. சரி நான் செய்யறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைகளை அவன் நல்லாவே பாத்துக்கிறான். இப்ப 6 மாசம் ஆகுது. அவங்க வீட்டுல நிறைய பணம் அனுப்பியிருக்கான். ஒரு நாளைக்கு 1500 ரியால்னா பாத்துங்க எந்த அளவுக்கு அனுப்பியிருப்பான்ட்டு. 1500 ரியால்னா 1,30,000 ரூபாய். அவனுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறிச்சு. வீட்டுக்கு அவன் நிறைய பணம் அனுப்புறான். அவனுடைய அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷமா வராங்க. இவ்வளவு பணம் நம்ம மகன் சம்பாதிக்கிறானா அப்படின்னு மகிழ்ச்சியா வராங்க. சரி இந்த வேலையை விட்டுறலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல தான் அவனுடைய வீட்டுல ஒருத்தவங்க வந்து, இது போல என்னுடைய மகள் இருக்கா, அவளுக்கு மணமகன் தேடுறேன், உங்க மகனை கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இத தனது மகன்கிட்ட அவங்கள கேரளாவில இருந்து மாதேஷ் கேக்குறாங்க. ஒரு பெண் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு மாதேஷ்ட கேக்குறாங்க. இப்ப மாதேஷும் யோசிக்கிறான். இப்ப சரி இந்த வேலை செஞ்சது போதும், நமக்கு அளவுக்கு அதிகமா பணம் இருக்கு, பணம் இதுக்கு மேல
நமக்கு தேவையில்ல, வேற வேலைக்கு போலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த 3 பெண்களும் சோகமா இருக்காங்க. அப்படி என்னதான் வேலை பார்த்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஆச்சரியமான தகவல் இருக்கு. அதுதான் அந்த 3 சிறுவர்களுக்கும் தொற்று நோய் பரவி இருக்கு. தொற்று நோய் பரவி அவங்க மேலெல்லாம் கொப்பளமா இருக்கு. அவங்க சீ பிடிச்சு போயிருக்கு. அது தினந்தோறும் அந்த சீயை சுத்தம் பண்ணி அந்த சிறுவர்களை குளிப்பாட்டி அவங்களை பாதுகாக்கிறதா அவனுடைய வேலை. இதுதான் தினந்தோறும் செய்வாங்க. அந்த 3 பெண்களும் அந்த சிறுவரோட அம்மா தான். அவங்க 3 பேரும் அதை பார்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தொற்று நோய் பாதிக்கப்பட்டவங்கள யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு அந்த தொற்று நோய் வரும். அதனாலேயே அந்த 3 பெண்களும் அந்த சிறுவர்களை தொட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்தியா போன்ற நாடுகள் இந்த மாதிரி வேலைக்கு அதிக பணம் கொடுத்தா செய்வாங்க அப்படின்னு மருத்துவர் சொல்றாங்க. அந்த சிறுவர்களுக்கு இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா, அந்த சிறுவர்கள் திடீர்னு உடல்நல சரியில்லாம வராங்க. அவங்க தொற்று நோய் பாதிக்கப்படுறாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள் பரிசோதிச்சு அவங்க சொல்றாங்க, இது போல அவங்களோட உடல்ல தொற்று நோய் இருக்கு. இந்த தொற்று நோய் நமக்கும் பரவும். இது சரியா கவனிக்கல அப்படின்னா இன்னும் 1 மாசத்திலேயே இவங்களோட உயிரே போயிடும். அதனால உடனடியா இவங்களை தினந்தோறும் பாதுகாக்கணும். அதாவது உடல் உள்ள கொப்பளங்களை பிதுக்கி இந்த சீயெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி இவங்களை குளிப்பாட்டணும். அப்படி செஞ்சாதான் இவங்க உயிரோட வாழ முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மருத்துவர்களே வேற ஏதாவது இந்தியா, பங்களாதேஷ் போன்ற இந்த நாடுகள்லாம் அதிக பணம் கொடுத்தா வேலையாட்கள் வருவாங்க. அவங்கள வச்சு இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஏன் அந்த பெண்கள் இந்த சிறுவர்கள் தொடல அப்படின்னா, அந்த பெண்களுக்கும் அந்த தொற்று நோய் வரும். அந்த தொற்று நோய் பாதிக்கப்படும். அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா அந்த சிறுவர்களுடைய கதி கேள்விக்குறிதான். அதனாலேயே அவங்க ஒரு வேலையாளர் தேர்ந்தாங்க. அப்பதான் மாதேஷை பார்த்திருக்காங்க. இப்ப மாதேஷ்ட இந்த வேலை குறித்து கேட்டிருக்காங்க. மாதேஷும் ஃபுல் சேஃப்டியா கையோர மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகள் சரியாயிட்டு வராங்க. 80% சரியாயிட்டாங்க. கூடிய சீக்கிரமே முழுவதும் சரியாயிடுவாங்க. இப்ப அவனுடைய அப்பா அம்மாவும் இது போல கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. இத பலவிதமா அவன் யோசிக்கிறான். சரி அப்படின்னு இந்தியாவுக்கு கிளம்புறான் அப்படின்னு அந்த 3 பெண்களிடமும் குழந்தைகளிடமும் சொல்றான். இதை கேட்டு அந்த 3 பெண்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த 3 பெண்களும் இப்ப மாதேஷிடம் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளை எப்போதும் அவன் பாத்துக்கிறதால அவன் தான் அப்பா அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைக்கிறாங்க. மாதேஷ் தான் தனது அப்பா அப்படின்னு அவங்க நினைக்க தோன்றாங்க. அதனால ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே அப்பா அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க. இப்பதான் அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. உங்ககிட்ட இருக்கிறது போல யாருமே இந்த குழந்தைங்க இருந்ததில்ல. இந்த குழந்தைக்கு உன்ன போல ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய கணவர் 3 பேருமே ஒரு விழாவுக்கு போனாங்க. அப்ப போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல 3 பேருமே இறந்துட்டாங்க. இப்ப 3 பேருக்கும் ஒவ்வொரு குழந்தை வந்து இருக்குது. அந்த குழந்தைங்க தான் இந்த குழந்தைங்க. இப்ப 3 பேருமே நாங்க விதவைகள் தான். எங்களுக்கு எங்களுடைய கணவர்கள் கொடுத்துட்டு போன ஏகப்பட்ட சொத்தும் பணமும் இருக்கு. ஆனாலும் இங்கேயே நாங்க வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களை போல ஒருத்தர் அமையிறது ரொம்பவே கஷ்டம். அதே போல அவங்க மேல அன்பு இருக்குமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க 3 பேரும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். நாங்க 3 பேரும் உன்னே திருமணம் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை உங்க வீட்டுல கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு மாதேஷ் ஒரு நிமிஷம் திகைச்சு போறான். அதிர்ச்சியில் உறைஞ்சு போறான். ஏன்னா அப்பொழுதும் அந்த குழந்தைங்க இவனை சுத்தியே வருது. இவனை வந்து ரொம்ப சந்தோஷமா பேசுது. ஒரு இடத்துல அப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்க 1 வயசு 2 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க. அதனால இவருதான் அப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்களும் இப்படி கூப்பிட்டு இருக்கு. இப்ப அந்த 3 பெண்களும் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. நாங்க 3 பேருமே ஒற்றுமையா இருப்போம். நீங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மாதேஷும் உடனடியா இந்தியாவுக்கு புறப்படுறான். இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவிட்ட இதை பத்தி பேசுறான். அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கமா, நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாதேஷோட வீட்லயும் சம்மதிச்சிட்டாங்க. இப்ப சவுதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். எல்லாருமே சந்தோஷமா வந்திருக்காங்க. இப்ப இந்த தகவலை அவங்களே பகிர்ந்துகிட்டு வீடியோ மூலம் தெரிவிச்சதுதான் இந்த கதை உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இதை விட பிரச்சனைங்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.